லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவை மாவட்டம் காரமடிக்கு அருகே உள்ள மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான கௌதம் குமார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்துள்ள இவர் அரசு வேலைக்காக முயற்சித்து வந்துள்ளார். இந்த சூழலில் கௌதமுக்கு இடிக்கரையைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கௌதமை தொடர்பு கொண்டு பேசிய ஜெயபிரகாஷ், உனக்கு நான் அரசு வேலை வாங்கி தருகிறேன் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய கௌதம் ஜெயபிரகாஷை சந்திக்க சென்றார். அப்போது ஜெயபிரகாஷின் மனைவியும் முன்னாள் திமுக கவுன்சிலருமான வத்சலா தேவி, பிரகாஷ், ரேகா, சரவணகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏராளமான அரசு அதிகாரிகளை தெரியும். தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையில் அரசு வேலை காலியாக உள்ளது. அதற்கு 18 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். அந்த தொகையை நீங்கள் ஓய்வு பெறும்போது வட்டியுடன் சேர்த்து பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர். தீர விசாரிக்காமல் இதை அப்படியே நம்பிய கௌதம் கடந்த 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பல்வேறு தவணைகளாக GSTயுடன் 19 லட்சம் ரூபாய் வரை ஜெயபிரகாஷிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு அவர்கள் கௌதமை மதுரைக்கு வரவழைத்து நெல்லையில் உள்ள விநாயகர் கோவிலில் உதவி செயற்பொறியாளர் பணி ஒதுக்கப்பட்டதற்கான பணி நியமன ஆணையை கொடுத்துள்ளனர். அதில் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசின் சின்னம் மற்றும் அதிகாரிகளின் கையொப்பம் இருந்தது. இதை பார்த்த கௌதம், தனக்கு நெல்லையில் வேலை வேண்டாம், கோவையில் உள்ள கோவிலில் வேலை வாங்கி கொடுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு ஜெயபிரகாஷ் கும்பல், கோவைக்கு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டுமென்றால் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். கடைசியாக அந்த பணத்தையும் கௌதமிடம் இருந்து வாங்கிக் கொண்டு தங்களுடைய கௌர முகத்தை வெளிக்காட்ட தொடங்கியுள்ளனர். பணியில் சேர்வதற்கு காலதாமதம் ஆனதால் சந்தேகமடைந்த கௌதம் தான் வைத்திருந்த ஆவணங்களுடன் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் விசாரித்துள்ளார். அப்போது அந்த ஆவணங்கள் போலியானது என்றும் அறநிலையத்துறையில் யாரையும் பணிக்கு நியமிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கௌதம் குமார் உடனே ஜெயபிரகாஷ் உட்பட 5 பேரையும் சந்தித்து தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பணத்தை கொடுக்காமல் மிரட்டல் விடுத்ததால் பாதிக்கப்பட்ட கௌதம் இச்சம்பவம் குறித்து காரமடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையம், தமிழக முதல்வரின் தனி பிரிவு, இந்து சமய அறநிலையத்துறை போன்ற அனைத்து இடங்களுக்கும் சென்று புகார் அளித்தார். கடைசியாக கௌதம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தபோது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிட்டார். போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயபிரகாஷும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து கௌதம் உள்ளிட்ட 3 பேரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 64 லட்சம் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஜெயபிரகாஷ் மற்றும் பிரகாஷ் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள வத்சலா தேவி, ரேணுகா, சரவணகுமார் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி திமுக பிரமுகர் உட்பட 4 பேர் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.